நம்ம அஜித் குமார் அவர்களோட விடாமுயற்சி படத்தோட அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க வரோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் செஞ்சுக்க. அண்ட் இந்த வீடியோல வந்து என்ட்ராலாம் நம்ம விடாமுயற்சி படத்துலேருந்து ஒரு தரமான அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்ம அஜித் சார் அவரோட நடிப்பில் மகிழ் திருமேனி அவங்களோட டைரக்ஷனில் லைக்கா ப்ரொடக்ஷனோட ஒரு ப்ரொடக்ஷனில் வர படம் தான் இந்த விடாமுயற்சின்ற படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் வந்து இசையமைக்கிறார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினா இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா த்ரிஷா, நம்மளோட அர்ஜுன் சார்ஜா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட அர்ஜுன் தாஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனுமே சொன்ன மாதிரி வேற லெவல்ல வந்து இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாவே வழக்கம் போல அஜித் சார் அவர்கள் படத்துக்கு பண்ற ஒரு கொடுமை என்னன்னா அப்டேட் கொடுக்காமலே போறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்து அதாவது படத்துல இருந்து ஒரு சீன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் எடுத்த அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து வெளியே விட்டிருந்தாங்க திடீர்னு லைக்கா ப்ரொடக்ஷன். பட் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் லுக்கோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிளோ இன்னும் எதுவுமே ரிலீஸ் ஆகல. படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 2024 நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் எல்லாருமே பட்டை கிளப்பி அப்டேட் கொடுத்துட்டு இருக்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கு மட்டும் என்ன ப்ரொமோஷன் ஆரம்பிக்காம இருக்காங்க. அது ஒரு மிக கஷ்டமான ஒரு விஷயம். லைக்கா புரொடக்ஷனை பொறுத்தவரையுமே ரஜினி சார் அவர்களோட வேட்டையன் படத்து மேல தான் இப்போதைக்கு அவங்களோட ஃபோக்கஸ். ஏன்னா அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் மந்த் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கடுத்து வரப்போற படம் தான் நம்மளோட விடாமுயற்சின்ற படம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கொஞ்சம் லேட்டராகவே பார்த்துக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்களா என்னன்னு தெரியல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து ஒரு தரமான அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் அவர்களோட பர்த்டே பார்த்தீங்கன்னா வருது. எப்போனா மே 1 உழைப்பாளர் தினம். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா பல்கா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க பழைய படங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே, போனி கபூர் என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப நாள் அப்டேட் குடுக்காம, அஜித் சார் அவரோட பர்த்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் விட்டுறது. திடீர்னு ஒரு 2, 3 அப்டேட் ஒரே நாள்ல விடுறது. அந்த மாரி ஒரு பிளான்ல இருப்பாங்க. அதே தான் இந்த படத்துக்கும். ஸோ விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் லுக்கே இன்னும் விடல. ஸோ விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் லுக் மேபி பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பர்த்டேக்கு முன்னாடி முன்னாள் ஒரு 6:00 இல்ல நைட்டு அந்த 12 மணிக்கு அந்த மாரி விட்டுட்டு, அண்ட் அவரோட பர்த்டே அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு பிளான்ல இருக்காங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே வந்து ரெடி பண்ணிட்டாராம் நம்மளோட அனிருத் அவர்கள் தான் இசை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்கும். நம்ம அஜித் சாரோட ரீசெண்டான படங்கள்லாம் அந்த அளவுக்கு பாடல்கள் பயங்கரமா இல்ல. ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாடல்கள் இருக்கும்ன்ற மாரி வந்து சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோட பர்த்டே முன்னிட்டு வந்து விடலாம். ஆனா அது இதில ஃபர்ஸ்ட் லுக்குமே இருக்கும். ஸோ அஜித் சார் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு அப்டேட்டா இருக்கும். அன்னைக்கு நாள பொறுத்தவரைக்குமே செலிப்ரேஷனா. ஏன்னா ரொம்ப நாளா அப்டேட் இல்லாம இருந்துட்டாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணனும்னா அப்டேட் குடுத்து தான் ஆகணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸுமே பார்த்தீங்கன்னா வந்து வேட்டையன் படமும் அவங்க கையில தான் இருக்கு. விடாமுயற்சி அவங்க கையில தான் இருக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வேட்டையன் படத்து மேல தான் ஃபோக்கஸ். ஸோ வேட்டையன் படத்தோட அப்டேட்ஸ் நிறைய வந்துரும். அண்ட் வேட்டையன் படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த். அண்ட் கோட் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட படம் வந்து செப்டம்பர் மந்த் ரிலீஸ். அண்ட் அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா அஜித் சார் அவரோட விடாமுயற்சி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா டிசம்பர் இருக்காது. நவம்பர் தீபாவளிக்கு மேபி ரிலீஸ் ஆகலான்ற மாதிரி வந்து பேசுறாங்க. கண்டிப்பா ஃபெஸ்டிவல் ரிலீஸ் அஜித் சார் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு இல்ல. இப்பதான் வந்து அந்த துணிவு படம் பண்ணாரு. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அஜித் சாரோட படம்ன்றது ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த தடவை வந்து அந்த ஒரு பிளான் இருக்கும். ஒரு கிராண்டான ரிலீஸ் இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வேற எந்த ஒரு பெரிய படமும் அந்த டைம்ல வரலன்றதுனால. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த படத்த பார்க்கறதுக்கு எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய அப்படி செஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.